தமிழ்நாட்டில் மேலும் 2 நாட்களுக்கு வெயில் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் முடிந்தும் வழக்கத்திற்கு மாறாக செப்டம்பரில் அதிகபட்ச வெயில் கொளுத்தி வருகிறது. பகல் இரவு நேரங்களில் அனல் காற்று வீசுவதால் மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளனர். மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் வெயில் இயல்பை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறியதே இதற்கு காரணம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து ஜூன் 21ஆம் தேதி வட இந்திய பகுதியை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு கோடை வரும். மீண்டும் வட இந்திய பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டை பகுதியை நோக்கி பயணிக்கும் பொழுது இரண்டாவது கோடை, அது ஆகஸ்ட் மாதம் இறுதியிலையும் செப்டம்பர் முற்பகுதியிலையும் வரும். அந்த கோடை இப்பொழுது நிலவுகிறது. பொதுவாக இந்த நேரத்தில் கோடை போல் வெப்பம் அனல் காற்றை வீசாது. தற்பொழுது அனல் காற்று வீசுவதற்கான காரணம் தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டி வதைப்பதற்கு சூரியனின் குத்துக்கதிர்களின் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த சூரியன் குத்துக்கதிர்கள் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி நகரும் போது இதுபோன்று வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த். செப்டம்பர் மாதம் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் சாதாரணமாக. ஏன்னா சூரியனின் குத்துக்கதிர்கள் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்த குத்துக்கதிர்கள் திரும்பவும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும்போது நமக்கு தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த வறண்ட வானிலை இதை மிகைப்படுத்தி உங்களுக்கு ஒரு 2-3 டிகிரி அதிகமாகவே வெப்பத்தை அதிகரிச்சிருக்கு. சில நாட்களுக்கு கடுமையான வெப்பம் நீடிக்கலாம் என்பதால் மதிய நேரத்தில் வெளியில் செல்வோருக்கு உடல் ரீதியாக அசௌகரியம் ஏற்படுகிறது. இதனால் இளநீர், பழச்சாறு விற்பனை மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.